ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரே ஒரு டாப்பிக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்னென்னா, இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பற்றி தாங்க. நேற்று சும்மா வெளியே போயிருந்தோம். நம்ம வெளியே போகிறோன்னாலே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டாக இருக்கும். 100 ரூபாய்க்குள்ளே போயிடணும், 100 பக்கத்தில் இருக்க பார்க்கு போனால் 100 செலவாகும். அதே வெளியே தூரமாக போனால் ஒரு 200 ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே போனால் அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம வெளியே போயிட்டு வரலான்ட்டு நேற்று பார்க்குக்கு போனேன். அங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஒரு பக்கம் எல்லோரும் அவங்கவுங்களோட ஃபேட்டை குறைக்க ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஜென்ரலாக. இன்னொரு சைடு என்னதுன்னா, அவங்க ஹெல்த் கான்ஷியஸ்க்காக ஃபிட்னஸ்க்காக போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க அன்றைக்கி பார்க்கில் சொல்லலை, இது ஜென்ரலாக சொல்கிறேன் நான். இன்னொரு சைடு என்னென்னா, அன்னைக்கு தேவைக்கு என்ன வேணும், நம்மளுக்கு சாப்பிட வேணும், அன்றைக்கி தேவைக்கு சம்பாரித்தா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். இந்த 3 பேருக்குமே நடுப்புற இல்லாமல் மிடில் கிளாஸுன்னு ஒன்று ஓடுறாங்க பார்த்தீங்களா? எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், கௌரவன்ற ஒரு விஷயம். 4 பேர் என்ன சொல்லிடுவாங்க, இந்த ஒன்று தான் அவங்க மைண்டில் இருக்குதே தவிர, அதனால் வர பிரச்சனைங்க எவ்வளோ வருது நம்மளுக்கு பின்னாடிங்கிறத அந்த நேரத்துக்கு யாருமே யோசிக்க போகிறதில்ல. நான் நிறைய யோசிக்காமல் நிறைய விஷயங்களை செய்ததோட பலன் நிறைய அனுபவிச்சிட்ருக்கேன். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன திங்ஸ் ஆகட்டும், நம்ம வீட்டில் இல்லைன்னா உடனே அதை வாங்கிடணும், இது இல்லைன்னா அதை வாங்கிடணும். என்ன எப்படி வாங்குவோம்? நம்ம வருமானம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு இருக்கா? வர்றது வாய்க்கும் வாடகை கொடுக்கறதுக்குமே சரியாக போகுது. அப்புறம் எங்கேருந்து சேர்த்து வைக்கிறது? இஎம்ஐ. சரி, இஎம்ஐக்கு போய் வாங்கி போட்டுடுறோம். அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்குள்ளே டேட்டுக்கு சம்பளம் வராது. சரி, அவன் சம்பளம் கொடுத்து அதை முன்னாடி எடுத்து வைக்கிற நிலமையிலையும் நம்ம கிடையாது. அந்த சம்பளத்தை வாங்கி அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்குள்ளே பெரிய பாடு. அப்போல்லாம் இஎம்ஐ 10ஆம் தேதி கூட கட்டலான்னு இருந்தது, ஒரு 7ஆம் தேதி கட்டலான்னு இருந்தது. இப்போல்லாம் அப்படியே 2ஆம் தேதி 3ஆம் தேதியே முடிச்சு வாங்கிடுறாங்க. ஏன்னா அப்புறம் காலி ஆகிடுது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? பண்ணுற தப்பு நம்ம. இதையெல்லாம் யோசித்து எனக்கே ஒரு மாதிரி மைண்டில் நினச்சிட்டேன். இந்த கௌரவன்ற ஒன்று அசிங்கம், 4 பேர் ஒன்று சொல்லுவாங்க, 4 பேர் சொல்லுவாங்கன்னே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறோமே. என்றைக்கு தான் நம்மளுக்காக, நம்ம விருப்பத்துக்காக நம்ம வாழ போகிறோம்? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, தண்ணின்னா கூட நம்ம தண்ணியை குடிச்சிட்டு நம்ம வீட்டில் கௌரவமாக இருக்கணும். இல்லை, ஐயோ அவன் அசிங்கமாக நம்மளை பார்ப்பான், இவன் அசிங்கமாக நம்மளை பார்ப்பான்னு எதுக்கு இந்த வாழ்க்கை? போதும்னு இருக்குதுங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கை. சம்பளம் வாங்குகிறோம், வரலன்னு ஒரு மாதம் ஃபுல்லாக சொல்லுவோம், வந்த உடனே 10 நிமிஷத்தில் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாதம் வெறுங்கையை வச்சுக்கிட்டு உக்காண்டிருப்போம். இதுதாங்க வாழ்க்கை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.